கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தினுடைய தொடர்ச்சியை நம்ம பார்க்க போகிறோம். தேவன் நமக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தை மறுபடியும் வாசிக்கலாம். உபாகமம் 28வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 28:14. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய் என்பது தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் அவரோடு கூட நித்திய காலமாய் அரசாட்சி செய்வதை கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஒரு அரசாளுகிற ஒரு கம்பீரம் அவருக்கு தேவை, ஒரு விவேகி தேவை. தேவனுடைய அன்பில் பரிபூர்ணப்பட்ட விவேகி. தேவனுடைய ராஜ்யம் அன்புள்ளது. ராஜ்யம் அப்படின்னாவே மற்றவங்களுக்கு கொடுக்கிறது தான். ஆமேனா? ராஜ்யம் அப்படின்னு சொன்னால் அந்த ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு நல்லா கொடுத்து வாழ வைக்க வேண்டும், அவர்களை பராமரிக்க வேண்டும், அவர்களை விசாரிக்க வேண்டும், அவர்களை ஆதரிக்க வேண்டும். அதுக்கு என்ன தேவைன்னா அன்பில் பரிசுத்தமும் குற்றமற்ற வாழ்க்கையும் நாம் செய்ய வேண்டும். அப்போ தேவன் சொல்கிறாரு, இது எப்போ நமக்கு நடக்கும் அப்படின்னா அவருடைய பிரமாணங்களை நாம் கை கொள்ளும் போது. முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும், தேவனுடைய பிரமாணம் அன்பாய் இருக்கிறது. கர்த்தருடைய வசனம் எல்லாம் அன்பாய் இருக்கிறது. அந்த வசனத்தின்படியே நடக்கிறவர்கள் குற்றமற்றவர்கள், அவர்கள் உத்தமர்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்படி இருக்கும்போது இந்த பால சிங்கத்தை போல, இந்த பால சிங்கம் எப்படிப்பட்டதுன்னா, இந்த சிங்க கூட்டங்களில் இருக்கக்கூடிய இந்த சிங்க கூட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த சிங்கங்கள் மேலே ஒரு அன்பில் பரிசுத்தமும் குற்றமற்ற வாழ்க்கையும் செய்வதற்காக தம்மையே அர்ப்பணிக்கிறது தான் இந்த பால சிங்கத்தினுடைய பலம் ஆயிருக்கிறது. ஆமேனா? 112ஆம் சங்கீதத்தை வாசிக்கும்போது கர்த்தர் அங்கே சொல்கிறார் பாருங்க, யார் பாக்கியவான்களாக இருக்கிறார்கள். 112ஆம் சங்கீதம் 1 வாசிங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ அங்கே என்ன சொல்றாருன்னா, அவருடைய பிரமாணங்களின்படி அவருடைய கட்டளையின்படி வாழ்கிற மனுஷன் எப்படிப்பட்டவனா? பாக்கியவானாம். எப்படிப்பட்டவன்? பாக்கியவான். அப்புறம் அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், அவன் சந்ததி பூமியிலே பலத்திருக்கும் அப்படின்னு சொல்றாரு. நல்லவர், நல்லா கவனிங்க. அவனுடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதை நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆமென். அவருடைய சந்ததி என்ன பண்ணுமா? பூமியில பலத்திருக்கும். அப்புறம் செம்மையானவர்கள் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும், ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் இருக்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மனமுருக்கமும் நீதியும் உள்ளவன். நம்ம சொல்லுங்களேன், நல்லா கவனிங்க. கர்த்தருடைய இந்த வேதத்தின்படி நடக்கிற அந்த உத்தம மார்க்கத்தார், அவருடைய கட்டளைகளில் பிரியப்படுகிற மனுஷன் பாக்கியவனாக இருக்கிறான் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த பால சிங்கம் என்பது எப்படிப்பட்டது அப்படின்னா, இரையை பிடித்து பயங்கரமான, நம்ம பார்த்தோம் இல்லையா, பெண் சிங்கங்கள் தான் அதிகமாக வேட்டையாடி இந்த பால சிங்கத்துக்கு கொடுக்கும். ஒரு சில நேரங்களில் இந்த சீதோஷ்ண நிலை மாறும்போது, இப்போ பயங்கரமான சம்மர் சீசன்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய தழைகள்லாம் இருக்காது, நிறைய புல்லெல்லாம் இருக்காது. அப்போது நிறைய விலங்குகள்லாம் போனால் இடம் விட்டு இடம்பெயர்க்க போக நேரிடும். அப்படிப்பட்ட ஸ்டேஜில் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த பால சிங்கம் தான் என்ன பண்ணால், இறையை என்ன பண்ணால் துணிகரமாய் நல்லா தைரியமாய் போய், இந்த பால சிங்கம் என்ன செய்யணும், தைரியமாய் போய் அந்த மிருகங்கள்லாம் வேட்டையாடி கொண்டு ஒருத்தருக்கும் பயப்படாமல் அது என்ன செய்யணும், தன்னுடைய குடும்பத்தை போஷிக்கும். அப்போ தேவன் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இந்த பால சிங்கமாக இருக்கணும் அப்படின்னாக்கா இப்படிப்பட்ட தைரியம் அந்த பால சிங்கத்துக்கு வர வேண்டும். அந்த சிங்க கூட்டத்துக்கு இது பால சிங்கமாக இருக்கணும் அப்படின்னா முதல்ல இது டெஸ்ட் பண்ணணும், இதுக்குள்ளே அந்த தைரியம் இருக்குதா அப்படின்னு. இன்னொரு பால சிங்கத்தோடு கூட சண்டை போட்டு அதில் ஜெயங்கொள்ளணும். அப்படி ஜெயிக்கலைன்னா துரத்தி அடிச்சிடும். அந்த சிங்க கூட்டத்தில் இந்த பால சிங்கம் இருக்க முடியாது, அது துரத்தி அடிக்கப்பட்டு விடும். அன்பானவர்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும், அந்த சிங்க கூட்டத்துக்கு ஒரு பால சிங்கம் தான் இருக்கும். இப்போ ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு காட்டுறேன். நீதிமொழிகள் 28:1 வாசிங்க பார்க்கலாம்.
நீதிமொழி 28:1. ஒருவரும் தொடராதிருந்தும் துன்மார்கன் ஓடி போகிறான், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள். இந்த சிங்கம் எப்படிப்பட்டதுன்னா, பால சிங்கம் எப்படிப்பட்டதுன்னா பயங்கர தைரியம் உள்ளது. ஆமென் சொல்லுங்க. இந்த பால சிங்கம் தைரியம் உள்ளதாக இருந்து இரையை போயிட்டு ஒருத்தர் கைக்கும் பயப்படாம அந்த இரையை கொண்டு வந்து தன்னுடைய கெபியை நிரப்பி தன் பெண் சிங்கங்களுக்கும் தன்னுடைய அந்த குட்டிகளுக்கும் அந்த கெபியில் அந்த இரையை நிரப்பும். காரணம் என்னன்னு சொன்னால், இந்த பால சிங்கத்தினுடைய ஒரு கர்ஜிப்பு, அந்த ஒரு கர்ஜிப்பில் என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த எல்லை, அந்த சிங்கங்களுடைய எல்லை, அந்த ராயல், அந்த அரண்மனை, அந்த சிங்கத்துடைய உருமல் சத்தம் கேட்குற அந்த தூரம் வரைக்கும் அது சிங்கங்களுடைய அரண்மனையாக இருக்கிறது. அப்போது சிங்கத்துக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மிருகமும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது. எதுவுமே துணிகரமாக அந்த எல்லையில் உள்ளே நுழைய முடியாது. அந்த மாதிரியான ஒரு ராயல்ட்டி, அதுதான் சிங்கங்களுடைய தைரியம், அதுதான் அவருடைய அரண்மனை. அப்போ இந்த பாலசிங்கம் என்ன செய்யும்? இந்த பாலசிங்கத்தினுடைய அந்த கேரக்டர் கொஞ்சம் எடுத்து பாருங்க, பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 5:29 வாசிக்கும் போது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 5:29 இந்த பாலசிங்கம் எப்படிப்பட்ட காரியத்தை செய்யும் வாசி பார்க்கலாம். அவர்கள் கெர்ஜிப்பு, அவருடைய கெர்ஜிப்பு சிங்கத்தின் கெர்ஜிப்பு போல் இருக்கிறது. சிங்கத்தின் கெர்ஜிப்பை போல் இருக்கிறது. பாலசிங்கங்களை போல கெர்ஜித்து, பாலசிங்கங்களை போல கெர்ஜித்து உருமி, என்னது உருமும். அந்த சிங்கத்தினுடைய அந்த ஒரு கெர்ஜிப்புலேயே 8 கிலோமீட்டர் ஏறக்குறைய என்ன பண்ணும், அது அந்த எல்லைக்குள்ளே வேற எந்த மிருகமும் உள்ள நுழைய முடியாது. ஆமெனா? நல்லா கவனிங்க. அவர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய் என்பது இந்த சிங்கத்தினுடைய தைரியம், அந்த சிங்கத்தினுடைய பலமுள்ள பராக்கிரமம். பலமுள்ள அந்த பராக்கிரமம் தான் என்ன செய்யணும், அது உருமும். அந்த ஒரு உருமல்ல பார்த்தீங்கன்னா அதனுடைய எல்லை முழுக்க எந்த ஒரு மிருகமே உள்ள நுழைய முடியாது. தொடர்ந்து வாசிங்களேன். இரையை பிடித்து தப்புவிக்கிறவன் இல்லாமல் அதை எடுத்துக்கொண்டு போய்விடுவார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சிங்கம் எப்படிப்பட்டதுன்னா, அந்த இரையை பிடிச்சு தன்னுடைய அந்த சிங்க குடும்பத்துக்கு எல்லாவற்றையும் கொடுக்கும். இந்த பாலசிங்கம், இந்த பாலசிங்கம் தான் பார்த்தீங்கன்னாக்கா தலை உயர்ந்திருக்கிற சிங்கம். இதை தான் தேவன் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறார். நீ பராக்கிரமசாலி, நீ பலமுள்ள பராக்கிரமசாலி. ஆமெனா? நீ பலமுள்ள பராக்கிரமசாலியாய் ஒருவரும் தப்பி வைக்க கூடாதபடிக்கு ஜெயங்கொள்ளுகிற ஒரு அனுபவம் இந்த சிங்கத்துக்குள்ளே இருக்கிறது. அதனால் கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னு நம்முடைய தலையை உயர்த்துகிறார். இப்போ நான் சொல்கிறத கவனிங்க. ஒருவேளை நாம் எல்லாராலும் அவமதிக்கப்பட்டு இந்த பால சிங்கமாக அங்கே தேர்வு செய்யப்பட வேண்டுமே ஆனால், அது இன்னொரு பால சிங்கத்தோடு கூட சண்டை போட்டு அதனுடைய பலத்தை காண்பிக்கணும். சில வேளைகளில் நம்முடைய பலம் எல்லாருக்கும் தெரியாது. ஆனால் கர்த்தர் என்ன செய்வார்னா, ஏற்ற வேளையில் நம்முடைய பலத்தை காண்பித்து நம்மை பால சிங்கமாக நம்முடைய தலையை உயர்த்துவார். இந்த பால சிங்கத்தினுடைய ஒரு கெர்ஜிப்புக்கு ஒருத்தரும் முன்னாடி நிற்க முடியாது, ஒருத்தரும் வாலாட்ட முடியாது, ஒருத்தருடைய பேச்சும் அங்கே எடுபடாது. இந்த பால சிங்கத்தினுடைய பேச்சு மட்டும் எடுபடும். என்ன, இந்த பால சிங்கம் தான் அந்த காட்டுக்கே தலை. ஆமென். அப்போ தேவன் சொல்கிறார், எந்த இடத்துல நாம் அவமதிக்கப்பட்டோமோ, சில வேளைகள் நம்முடைய பேச்சை கேட்க மாட்டாங்க, நம்மளை ஒரு பொருட்டாவே எண்ண மாட்டாங்க. ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய பலம் தெரியாது. ஆனால் நாம் கர்த்தருடைய வசனத்தினுடைய அந்த பலத்தில் நம்ம பலனடையும் போது கர்த்தர் நம்ம எப்படி பார்க்குறோம், நம்ம தலையாய் உயர்த்தி வைக்கிறார். ஆமெனா? நம்ம தலையாய் உயர்த்தி வைக்கிறார். நாம் சொன்னது தான். ஆமென். இந்த சிங்கம் ஒரே ஒரு கர்ஜனை போட்டுச்சுன்னா போட்டது தான். அந்த சிங்கத்துக்கு முன்னாடி, இந்த தலைக்கு முன்னாடி யாருமே நிற்க முடியாது. அதே போல தான் கர்த்தர் நமக்கு முன்னாக வைத்திருக்கிறார். நம்ம சொல்கிறத இனிமேல் எல்லாருமே கேட்பாங்க. ஆமெனா? நம்ம சொல்கிற அந்த ஆர்டர், நாம் சொல்கிற அந்த ஆலோசனை, அது மகிமையான ஒரு சிங்கத்தினுடைய கர்ஜிப்பாக இருக்கும். 2 சாமுவேல் 22வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அங்கே கர்த்தர் எப்படிப்பட்ட ஒரு தலையாக நம்மை உயர்த்துகிறார். 44வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 2 சாமுவேல் 22:44. என் ஜனத்தின் சண்டைகளுக்கு நீர் என்னை விலக்கிவிட்டு ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக வைக்கிறீர். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த மைக் கத்துது, வச்சுக்க.
இப்போ எல்லாம் கவனிங்க, சண்டை என்பது சூனியம், உடன்படிக்கையை முறிப்பது. ஆமேனா? நல்லா கவனிங்க, இந்த சண்டை என்பது துன்மார்க்க ஜீவியம், பிசாசினுடைய வஞ்சகம், சகோதர சிநேகம் இல்லாதது இருப்பதான் சண்டை. ஆமேனா? இப்போ இந்த சிங்க கூட்டத்தில் ஒரே ஒரு தலை தான். இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த பால சிங்கம் தம்முடைய பலத்தை நிரூபிக்கிறது, இந்த சண்டைக்கு விலக்கி ஒரு சமாதானத்துக்குள்ளே வருகிறது. இப்போ சங்கீதக்காரன் சொல்கிறத போல், ஐயோ நகரத்தில் சண்டையாக இருக்குது ஆண்டவரே, நான் எங்கேயாவது ஓடி போயிடுறேன். ஆமேனா? சண்டைக்கு நம்ம தூரமாக இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் சண்டைக்கு என்ன பண்ணணும்? தூரமாக இருக்க வேண்டும். சண்டை என்பது அது சத்துருவால் கொண்டு வரப்படுகிற ஒரு பயங்கரமான வஞ்சகம். அந்த வஞ்சகத்திலிருந்து தேவன் நம்மை தப்புவித்து எவ்வளோ பெரிய மகிமையான ஒரு தலையை உயர்த்த இருப்பாருங்களேன். என்னை என்ன பண்ண, ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக வைக்கிறீர், நான் அறியாத ஜனங்கள் என்னை சேவிக்கிறார்கள். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லாமா? இதுதான் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன். அந்த காட்டில் இருக்கக்கூடிய எல்லாமே யாரை சேவிக்கும் அப்படின்னா, இந்த தலையை தான் சேவிக்கும். ஏனென்றால் இந்த சிங்கத்துக்குள்ள, அந்த தலைக்குள்ள ஒரு பராக்கிரமம், பலமுள்ள பராக்கிரமம் இருக்கிறது. அது தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சம். ஆமேனா? தேவனுடைய வார்த்தையினுடைய உடன்படிக்கை, அந்த தோராவின் வெளிச்சம் அந்த பராக்கிரமத்துக்குள்ளே இருக்கிறது. அதனால் நான் அறியாத ஜனங்கள் என்னை சேவிக்கிறார்கள். இதுதான் ராஜாதிபத்தியம். இயேசு ராஜாவுடைய 1000 வருட அரசாட்சியில் நம்மளை அறியாத ஜனங்கள் எல்லாம் நமக்கு முன்னாடி நிற்பாங்க. ஏன் என்றால், நியாயசங்கம் உட்கார்ந்தது, புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. இந்த நியாயசங்கம் தேவனுடைய பிள்ளைகள், நீதியை அறிந்தவர்கள். அந்த நீதி என்னன்னா, தேவனே சர்வ வல்லவர், அவரே சகல துதிகன மகிமைக்கு பாத்திரர், எல்லா மகிமையும் அவருக்கே. ஆமேனா? அந்த ஒரு உபதேசத்தை அறிந்த ஜனங்கள் தான் இந்த இதுதான் பராக்கிரமம், இதுதான் நமக்குள்ள இருக்கக்கூடிய பராக்கிரமம். இந்த வார்த்தையினுடைய வல்லமை நமக்குள்ள இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இந்த வார்த்தையின் வல்லமையை கொடுத்து நடத்தும் போது தான் தேவன் நம்மை தலையாக வைக்கிறார். என் வசனத்தை கை கொள்ளும் போது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாக்குத்தத்தை நமக்கு தேவன் கொடுக்கிறார். அப்போ இங்கே கர்த்தர் சொல்றாரு, நான் அறியாத ஜனங்கள் என்னை சேவிப்பார்கள். ஆமேனா? இதுதான் தாவீதினுடைய திறவுகோல். தாவீதின் திறவுகோலை உடையவர். தாவீதின் பேரை சொன்னால் உலகத்தில் இருக்கிற எல்லாருமே அலறுவாங்க. நான் அறியாத ஜனங்கள் என்னை சேவிக்கிறார்கள். காரணம், தாவீதுக்குள்ள சத்தியமும் பரிசுத்தமும் நிலைத்திருக்கிறது. அப்போ அடுத்த வசனம் சொல்றாரு பாருங்க, அந்நியர். வாசி 45, வாசி ஆன் பண்ணி பேசு. அந்நியர் முளை விழுந்து போய் தங்கள் அரண்களில் இருந்து தத்தளிப்பாய் புறப்படுகிறார்கள். கர்த்தர் ஜீவனுள்ளவர், என் கண்மலையானவர் ஸ்தோத்திரிக்கப்படுவாராக. கவனிங்க, அந்நியர் என்ன செய்றாங்களா, இச்சகம் பேசி எனக்கு அடங்கி என் சத்தத்தை கேட்ட உடனே எனக்கு என்ன பண்றாங்க? வசந்த வாசி 45. அந்நியர் இச்சகம் பேசி எனக்கு அடங்கி என் சத்தத்தை கேட்ட உடனே எனக்கு கீழ்ப்படுகிறார்கள். அல்லேலூயா. இந்த தலை ஒரே ஒரு உருமிச்சு அப்படின்னா, இந்த சிங்கத்துடைய கர்ஜிப்பு வந்ததுமே அப்படியே அடங்குவாங்க. இதுவரைக்கும் என் பேச்சு யாருமே கேட்கல, நான் சொன்ன எடுபடாது, என்ன ஒரு பொருட்டாகவே எண்ணலை அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் அப்படிப்பட்ட ஒரு சில பயங்கரமான சூழ்நிலை கடந்து வந்திருக்கலாம். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இவர்கள் என் சத்தத்தை கேட்ட உடனே எனக்கு அவர்கள் கீழ்ப்படுகிறார்கள். ஆமாம், நீங்கள் சொல்கிறத நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கீழ்ப்படியக்கூடிய அளவுக்கு நம்மை தலையாக அவர் உயர்த்தி வைக்கிறார். நாம் கீழாகாமல் என்றென்றைக்குமே மேலாவோம் என்று தான் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். 144ஆம் சங்கீதத்தில் 1லிருந்து வாசிக்க பார்க்கலாம். 144ஆம் சங்கீதம் 1லிருந்து தொடர்ந்து வாசிங்க. என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் பாலசிங்கம். இந்த பாலசிங்கத்தை யுத்தத்துக்கு அவர் என்ன பண்றாரு? படிப்பிக்கிறார். என் கண்மலையாக கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிறார். தொடர்ந்து வாசிக்கும் போது, அவர் என் தயாபரரும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுவிக்கிறவரும் என் கேடகமும்
நான் நம்பினவரும் என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவருமாயிருக்கிறார். ஆமெனா. என் ஜனங்கள் எனக்கு கீழ்ப்படிவார்கள். இதுதான் ராஜரீகத்தினுடைய ஒரு கம்பீரம். இன்னைக்கு வீட்டில் இருக்கிற நம்முடைய ஜனங்க நமக்கு கீழ்ப்படுகிறாங்களா? பிள்ளைங்க அல்லது வீட்டில் இருக்கிற மற்றவங்க நம்ம சொல்கிறத ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்கன்னா, நமக்குள்ள பராக்கிரமம் இல்லை. தேவனுடைய வசனத்துக்கு பயப்படுற அந்த பயம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்முடைய ஒரு கர்ஜிப்புக்கு எல்லாரும் கீழ்ப்படிவார்கள். ஆனால் இதுவரைக்கும் நம்ம எப்படி இருந்துச்சோ, ஆனால் கர்த்தர் சொல்றாரு, என் ஜனங்கள் என்னுடைய வார்த்தைக்கு என்ன செய்வாங்க? கீழ்ப்படிவாங்க. நான் என்ன சொல்றேனோ அதை கேட்பாங்க. எப்பொழுது அப்படின்னா, தேவனுக்கு முன்பதாக நம்ம தாழ்த்த வேண்டும். கர்த்தாவே, மனுஷரை நீ கவனிக்கிறதுக்கும் மனுபுத்திரனை நீ எண்ணுகிறதற்கும் அவன் எம்மாத்திரம் ஆண்டவரே. நான் ஒன்றுமில்லை. நீங்க வேத வசனத்தினுடைய ஆழத்துடைய நோக்கமெல்லாம் என்ன தெரியுமா? நான் ஒன்றுமில்லை. சிங்கம் ஆகாரத்தை தேடி தேவன் எனக்கு ஏற்ற வேலை தரும்படியே தேவனை நோக்கி பார்க்கமா. இதுதான் சிங்கத்தினுடைய பண்பு. இந்த சிங்கம் பயங்கரமான பராக்கிரமம் இருந்தாலும், ஆண்டவரே எனக்கு ஏற்ற வேலையில் நீங்கள் எனக்கு ஆகாரத்தை கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி அது என்ன பண்ணும்? யாரை நோக்கி பார்க்கும்? அது கர்த்தரை நோக்கி பார்க்கும். அதுதான் சிங்கத்தினுடைய ஒரு பண்பு. ஆண்டவரே, நான் பராக்கிரமம் உடையவன் தான், என் ஜனங்களை நீர் எனக்கு கீழ்ப்படுத்துகிறீர், நீர் தான் என் தலையை என்னை தலையாக்குறீங்க, என்னை வாலாக்காமல் என்னை தலையாக்குறீங்க, என்னை கீழாக்காமல் என்னை மேலாக்குறீங்க. சிங்கத்தினுடைய ஒரு மாபெரும் தன்மை. நான் பராக்கிரமசாலியாக இருந்தாலும் ஆண்டவரே, நீர் என்ன செய்கிறீர் என்றால் எனக்கு ஆகாரம் கிடைக்கும்படி நான் உம்மையே நான் நோக்கி பார்ப்பேன். அதுதான் இங்கே தாவீது சொல்றார், கர்த்தாவே, மனுஷனை நீர் கவனிக்கிறதற்கும் மனுபுத்திரனை நீ எண்ணுகிறதற்கும் அவன் எம்மாத்திரம். கர்த்தர் நம்முடைய தலையை உயர்த்தி வைத்திருக்கிறார். ராஜாவின் ஜெயகம்பீரம் நமக்குள்ளே இருக்கிறது. நமக்கு முன்னாடி எதுவுமே நிற்காது. இனிமேல் நாம் கொடுக்கிறது தான் ஆர்டர். அப்போ நமக்குள்ள தேவனுடைய வார்த்தையினுடைய வல்லமை இருக்க வேண்டும். ஆமெனா. தேவனுடைய வார்த்தையின் வல்லமை நல்லா ஆராய்ந்து பார்த்து அந்த வார்த்தையை நல்லா அனுபவிக்கக்கூடியவர்களாய், வார்த்தை நம்முடைய பிராக்டிக்கலாக இருக்கணும். எழுத்தில் நம்ம நடக்கணும், வார்த்தையில் நம்ம நடக்கணும். எழுத்தை பார்த்து நடிக்கிறவன் யாரு? அடிமை. வெரி குட். எழுத்தை பார்த்து எழுத்தின்படியே நடிக்கிறவன் அடிமை. ஆனால் பரிசுத்த ஆவியினுடைய பலத்த பராக்கிரமத்தில் எழுத்திலே வாழ்கிறவன் குமாரன். ஆமெனா. எழுத்தில் வாழ்கிறவன் குமாரன். அதுதான் இந்த சிங்கத்தினுடைய பலமா இருக்கிறது. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்க ரொம்ப முக்கியம். அந்த மூணாவது வசனம் வாசிப்பாங்களாம். கர்த்தாவே, மனுஷனை நீர் கவனிக்கிறதற்கும் மனுபுத்திரனை நீர் எண்ணுகிறதற்கும் அவன் எம்மாத்திரம் அன்று. என்ன வல்லமை தேவனுடையது. கர்த்தர் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன். வல்லமை தேவனுடையது. அவர் ஒருவரே சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆக வல்லமை எல்லாம் அவருடையது. அப்போ நாம் என்ன செய்யணும்னாக்கா, நம்முடைய தலை எந்த நேரத்தில் நம்முடைய தலை உயர்த்தப்படுகிறது என்றால், நம் கர்த்தருடைய வசனத்தின்படியே நடக்கும்போது, கர்த்தருடைய வேதத்தின்படியே நடக்கிற அந்த உத்தம மார்க்கத்தான் பாக்கியவான்களாக இருக்கிறார்கள். ஆக இந்த சிங்கத்துக்கு முன்னாடி யாருமே நிற்க முடியாது. என் ஜனங்கள் எனக்கு கீழ்ப்படுத்துகிறார், என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படிய செய்கிறார். கர்த்தருடைய வார்த்தை நமக்குள் இருக்கும்னா எல்லா ஜனங்களும் நமக்கு கீழ்ப்படிவாங்க. ஆமேனா. அதுக்கு தான் தேவன் நம்மை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார். அதனால்தான் இந்த பிளேயாம் இந்த ஜனங்களுக்கு விரோதமாய் நிற்கும்போது அவன் என்ன வார்த்தை சொல்கிறான் அப்படின்னா, இந்த ஜனங்களுக்கு விரோதமான மந்திரவாதமே இல்லை இல்லையா. என்னாகமம் 23ஆம் அதிகாரத்தில் இந்த ஜனங்களை குறித்து என்ன சொல்கிறார் பாருங்க. பிளேயாம் என்ன சொல்கிறார் பாருங்களேன். வாசிக்க பார்க்கலாம். 23 வாசி பார்க்கலாம். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும். அப்புறம் பால சிங்கம் போல நிமிர்ந்து. இந்த நிமிர்ந்து நிற்பது என்பது நீதிமான்களுடைய அனுபவம். நிமிர்ந்து, இந்த நிமிர்ந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் பயப்படாம, தலகுனியாம, கூனி குறுகாம, இந்த பாலசிங்கம் எப்படிப்பட்டது என்றால் நிமிர்ந்து நிற்கும். அதுக்குள்ள நீதி இருக்கிறது. இந்த பாலசிங்கத்துக்குள்ள நீதி இருக்கிறது. எது நீதி என்றால் அன்பில் பரிசுத்தமும் குற்றமற்ற வாழ்க்கையும், தன் சகோதரனுக்காக பலியாகுவது தான் நீதி. ஆமெனா. அவன் நீதியும் இரக்கமும்
அவன் இரக்கமும் மனதுருக்கமும் நீதியும் உள்ளவனாய் இருக்கிறான். அந்த வேத பிரமாணத்தின்படி நடக்கிறவன். இந்த பாலசிங்கம் நிமிர்ந்து நிற்கும் என்பதுதான் குற்றமற்ற வாழ்க்கை. பிதாவாகிய தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நம்மை அன்பில் பரிசுத்தமும் குற்றமற்ற வாழ்க்கையும் செய்கிறவர்களாக தமக்கு நிறுத்திக் கொள்ளும்படிக்கு நம்மை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக தெரிந்து கொண்டார். ஆக இந்த பாலசிங்கம் நிமிர்ந்து நிற்கும். ஆமெனா. அது நீதி உள்ளது. ஏன்? தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னுடைய அந்த ராயல்ட்டியை பாதுகாப்பதற்காக. இதுதான் எல்லாத்துக்கும் முன்னாடி நிற்கும். இந்த சிங்கம் தான் என்ன பண்ணுனா, அந்த பாறையின் மேலே, அந்த கெபியின் மேலே எழுந்து நின்று கிர்ஜிக்கும். அதனுடைய எல்லை வரைக்கும் அது பாதுகாக்கும். ஏனென்றால் நாங்கள் என் குடும்பத்திற்காக நான் பலியாகிறேன் என்கின்ற அந்த அனுபவம் இந்த பாலசிங்கத்துக்குள்ளே இருக்கும். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்களேன். அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும் பாலசிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும். அது தான் பிடித்த இரையை பட்சித்து வெட்டுண்டவருடைய ரத்தத்தை குடிக்கும் மட்டும் படுத்துக் கொள்வது இல்லை. இது பாலசிங்கம் நிமிர்ந்து நிற்கும். அந்த நிமிர்ந்து நிற்கிற அந்த பாலசிங்கம் தான் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய தலையை நம்முடைய தேவன் உயர்த்தி இருக்கிறார். காரணம், அவர் நீதிமான். தேவனுடைய பிள்ளைகளுக்காக, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காக அவர் தம்முடைய ஜீவனையே கொடுத்திருக்கிற நிமிர்ந்து நிற்கிற பாலசிங்கம். அது தன்னுடைய இரையை பட்சிக்கிறதாம். வெட்டுண்ட ரத்தத்தினை குடிக்க மட்டும் படுத்துக் கொள்வது இல்லையாம். அதுதான் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் யூதா கோத்திரத்து பாலசிங்கமாய் அவர் இருக்கிறார். இந்த யூதா தான் ஆளுகைக்கு போகும். அதுதான் யூதா கோத்திரத்து சிங்கம் என்று பார்த்தோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 49வது அதிகாரத்தில் இந்த யூதா எப்படிப்பட்டவர் என்று இங்கே யாக்கோபு தீர்க்கதரிசி சொல்றார் பாருங்க. 8 வாசிக்க பார்க்கலாம். யூதாவே சகோதரரால் புகழப்படுபவன் நீயே. நல்லா கவனிங்க. இந்த சகோதரரால் புகழப்படுகிறதான் அன்பில் பரிசுத்தம் குற்றமற்ற வாழ்க்கை. இது தேவனுடைய வார்த்தையினுடைய பலன், தேவனுடைய வார்த்தையினுடைய பராக்கிரமம் நமக்குள்ளே இருந்தால் மட்டுமே சகோதரரால் புகழப்படுபவன். இந்த யூதா யார்? சகோதரரால் புகழப்படுபவன். தன் சகோதரனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பை வெளிப்படுத்துகிறவர் தான் இந்த யூதா. ஆமென். இந்த யூதா தான் விவேகி. 4வது பரிமாணத்தில் செயல்படுகிறவர் தான் இந்த யூதா. இதுதான் பாலசிங்கம். இந்த பாலசிங்கத்தின் தலையை தான் தேவன் உயர்த்தினார். தொடர்ந்து வாசிக்கும் போது, உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரியின் மேல் இருக்கும். இந்த பிடரி என்பதுதான் இன்னொரு பராக்கிரமசாலியோடு கூட யுத்தம் பண்ணி, இன்னொரு பாலசிங்கத்தோடு கூட யுத்தம் பண்ணி மேற்கொள்ளுகிற அனுபவம். நமது ஆண்டவர் பாலசிங்கம். இந்த பாலசிங்கத்தை வேசியின் மகன் என்று சொல்லி தள்ளிவிட்டார்கள் யூதர்கள். உண்மையா இல்லையா? அவர் வானத்திலிருந்து இறங்கி வந்தார். மரியாளுடைய கருவறையில் இருந்து அவர் வந்தார். ஒரு மனிதனாக வந்தார். தெய்வம் இப்படி வருமா? அவங்க கண்ணில் அப்படிதான். இந்த எப்தா ஒரு வேசியின் மகன். நல்லா கவனிங்க. இங்கே வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுது, உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரின் மேல் இருக்கும், உன் தகப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள். ஆனால் மனுஷரால் ஆகாதென்று தள்ளப்பட்ட கல், இவர் யோசேப்பின் குமாரன் என்னப்படுவார். இயேசுவே, நீர்தான் மேசியாவா இருந்தால் எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். ஆனால் இவர்தான் அந்த தலை. இவர்தான் அவர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், அவர் உன்னை கீழாக்காமல் உன்னை மேலாக்குவார் என்பது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. ஏனென்றால் சகோதரால் புகழப்படுகிறவர், அவருடைய கரம் சத்துருவனுடைய பிடரியின் மேல் இருக்கும். அல்லேலூயா. அவர் கல்வாரி சிலுவையிலே சத்துருவை ஜெயங்கொண்டவர். அந்த கெர்ஜிக்கிற சிங்கமாகிய அந்த உலகம், அந்த பிசாசை, அந்த உலகமாகிய பிசாசை அவன் கெர்ஜிக்கிற சிங்கம். தேவன் ஆவியா இருக்கிறார். இந்த பிடரி இப்ப 2 பாலசிங்கத்துக்கும் பிரச்சனை, சண்டை, யுத்தம் நடக்குது. ஆமென். இவன் பராக்கிரமசாலி, நல்ல ஞானம் உள்ளவன். நீ ஞானத்தில் நீ பூர்ண ஞானம் உள்ளவன், பூர்ண அழகுள்ளவன், ஞானத்தினால் நிறைந்தவன். இந்த உலகமாகிய இந்த பொல்லாத பிசாசை கல்வாரி சிலுவையில், உலகத்தை, மாம்சத்தை சிலுவையில் கொன்று அவர் ஜெயம் எடுத்தார். ஆமெனா. இதெல்லாம் ரொம்ப ஆழமான சத்தியங்கள். இப்போ 2 பாலசிங்கத்துக்கும் சண்டை. இந்த யூதர்கள் ஆகாதென்று தள்ளப்பட்ட
ஒரு மனுஷனாக வந்திருக்கிறாரு. கடவுள் எப்படி தெய்வம் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்பதுதான் தேவ பக்தியின் ரகசியம். தேவ பக்தியின் ரகசியம் எது என்றால் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். இப்போ கர்த்தர் இங்கே என்ன சொல்றாரு அப்படின்னா, உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரியின் மேலே இருக்கும். அந்த பிடரி என்பதுதான் அந்த சிங்கத்தினுடைய அந்த பிடரி முடி. இப்போ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் பகையை கொன்றார், இந்த உலகத்தை சாகடித்தார். நமக்கு எதிரடையாகவும் கட்டளையில் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். நம்முடைய தலை நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார். ஏனென்றால் சிலுவையில் இந்த கெர்ஜிக்கிற சிங்கமாகிய பிசாசின் தலையை நசுக்கி வெற்றி சிறந்தார். இதுதான் யூதா. ஏனென்றால் அவருக்குள் தேவன் இருந்தார். தேவனுடைய வார்த்தை நியாயப்பிரமாணம் அவருக்குள்ளே இருந்தது. இதோ உம்முடைய சித்தத்தின்படி செய்ய நான் வருகிறேன், உம்முடைய பிரமாணம் எனக்குள்ளே இருக்கிறது, உம்முடைய நியாயப்பிரமாணம் என் இருதயத்தில் இருக்கிறது என்று சங்கீதம் 40வது சங்கீதத்திலே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறித்து நாம் பார்க்கிறோம். அப்ப இப்ப தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். இப்போ 8ஆம் வசனத்தை வாசி பார்க்கலாம். 49:8. யூதாவே, சகோதரரால் புகழப்படுபவன் நீயே, உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரியின் மேல் இருக்கும். இதுதான் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதுதான் எப்தா. ஆமென். உன் தகப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள். யூதா பால சிங்கம், இயேசு ராஜா பால சிங்கம். அங்க யூதா பால சிங்கம் என்றால் யூதா கோத்திரத்து சிங்கம் பால சிங்கம். அல்லேலூயா. அவர் தலை என்றென்றைக்கே உயர்த்தப்பட்டிருக்கும். அவருக்கு வாலே இல்லை இல்லையா? அவர் வாளாக இருக்க முடியாது. அவர் தலையாக இருக்கிற நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன். அதுதான் தேவன் நமக்கு சொன்னது. நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய், என் மகனே, சிங்கம் போலும் கிழ சிங்கம் போலும் மடங்கி படுத்தான், அவனை எழுப்புகிறவன் யார்? ஹல்லேலூயா. இயேசு ராஜாவை அவருக்கு முன்பதாக எந்த ஒரு அந்தகார வல்லமையும் அவருக்கு முன்பாக நிற்க முடியாது. காரணம், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பால சிங்கம். யார் அவரு? அவர் பால சிங்கம். அப்போ இந்த எப்தாவை குறித்து நம்ம பார்க்கும்போது இந்த எப்தா அப்படியே இயேசு ராஜாவுக்கு முன் அடையாளமானவர். இயேசு ராஜா மனுஷரால் ஆகாதென்று தள்ளப்பட்டார். மனுஷரால் ஆகாதென்று தள்ளப்பட்ட அந்த கல்லை தலைக்கு மூளைக்கல்லாயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கு அது ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொல்றது போல இந்த எப்தா தள்ளப்பட்டவராக இருந்தார். ஆனால் அதே எப்தாவை அதே சகோதரர்கள் போய் புகழ்ந்து கொண்டு வருகிறாங்க. நீ தான் என் தலை, ஆமேனா, நீங்கள் தான் எங்களுக்கு தலையாக வரணும், எங்களை இந்த அம்மோன் புத்திரர் கையிலிருந்து எங்களை மீட்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே கூட்டின்னு வராங்க இல்லையா? இப்போ தொடர்ந்து வாசிக்கும் போது வாசிங்க, 10ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். சமாதான கர்த்தராகிய நமது யூதா கோத்திரத்து பால சிங்கம் வருகிற வரைக்கும் யூதாவை விட்டு நீங்குவது இல்லை. நியாயப்பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை. ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். ஜனங்கள் எல்லாரும் அவர்கிட்ட வந்து சேர்ந்து அவருக்கு கீழ்ப்படிந்திருப்பார்கள். என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறீர். உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் இயேசு ராஜா சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் போது வந்து அங்கே நிற்பாங்க. கர்த்தர் நம்மை அதுக்கு தான் ஆயத்தப்படுத்துகிறார். நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, தேவன் எப்படி நம்மளை தயார் செய்கிறார் அப்படின்னா, தம்முடைய குமாரனை போலவே, தம்முடைய குமாரன் எப்படி பாலசிங்கமாக அவர் சிங்காசனத்தில் வீற்றிருப்பாரோ, அவருக்கு முன்னாடி சகல பேரும் வந்து நிற்பாங்களோ, அதே போல தான் நம்மையும் அவருடைய வேத வசனத்தினுடைய பராக்கிரமத்தை கொடுத்து நம்மை தலையாக அவர் உயர்த்துகிறார். நம்மை வாளாக்காமல் நம்மை தலையாக அவர் உயர்த்துகிறார். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, என்றென்றைக்கும் இயேசு ராஜாவோடு கூட ஆளுகை செய்கிற ஒரு கூட்டமாக இருப்பார்கள். அதுக்கு தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதற்காகத்தான் தேவன் நம்மை விசேஷ விதமாய் வேறு பிரித்திருக்கிறார். அதற்காகத்தான் அவருடைய கரத்தினால் நம்மை நடத்துகிறார், நம்மை அபிஷேகித்திருக்கிறார். அப்போ தேவன் இங்க என்ன சொல்றாருன்னா, நம்ம எதுக்காக வந்திருக்கோம்னா, அடிமைகள் அல்ல, ஆளுகை செய்வதற்காக. நாம் அடிமைகள் அல்ல, நாம் எதுக்காக வந்திருக்கிறோம்? ஆளுகை செய்வதற்காக வந்திருக்கிறோம். உபாகமத்தின் புத்தகம் 15வது அதிகாரத்தில் 6வது வசனத்தில் இந்த ஆளுகை எங்கே கொண்டு போகிறது என்பதை பாருங்க பார்க்கலாம். உபாகமம் 15வது அதிகாரம், உபாகமம் 15:6 வாசிங்க பார்க்கலாம்.
உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவது இல்லை. நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவது இல்லை. அவர் உன்னை வாலாக்காமல் உன்னை தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை உங்களுக்குள்ளே இருக்கிறது. அவர் என்ன செய்கிறார் என்றால், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவது இல்லை. இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ பணத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கி உலக ராஜ்யமே போய்கொண்டிருக்குது இல்லையா? பொருளாதாரத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கி அமெரிக்கா வல்லரசாக பெட்ரோல் டாலரை வச்சு இன்றைக்கி உலகம் முழுக்க உலக சந்தையில் பயன்படுத்தப்படுகிறது. இது நிமித்தமாக இந்த காசு பணம் நிறைய நாடுகள் என்ன செய்யணும், உலக வங்கியில் போயிட்டு கடன்லாம் வாங்குவாங்க. எதுக்காகனா தங்களுடைய ராஜ்யத்தை நடத்துவதற்காக. இந்தியாவும் பார்த்தோன்னா தனியாக இந்தியாவே கடன் வாங்கும், அதே மாதிரி தமிழ்நாடு தனியாக கடன் வாங்கும், இப்படி கடன் வாங்கி கொண்டிருக்கும். ஆனால் தேவனால் உயர்த்தப்பட்ட அந்த தலை, தேவனால் உயர்த்தப்பட்ட அந்த மனுஷன் கடன் வாங்குவதில்லை, கடன் கொடுப்பார்கள். இன்னைக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஆசீர்வாதத்தின்படியாய், இந்த வாக்குத்தத்தின்படியாய் கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்ப, நீ கடன் வாங்குவது இல்லை. கரங்களை உயர்த்துறாமேன்னு சொல்லாமா? நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய். இந்த சிங்கம் இது உலகத்தை ஆளுகிறது என்று சொன்னால் கடன் வாங்குவதில்லை, கடன் கொடுக்கும். உன்னையோ அவர்கள் ஆளுவது இல்லை என்பதில் தான் நீ வால் ஆகாமல், அதான் முக்கியங்க. நீ வாலாகாமல், கர்த்தர் உன்னை வாலாக்காமல் உன்னை என்ன ஆக்குறாரு, தலையாக்குறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய், அவர்கள் உன்னை ஆளுவது இல்லை. ஆமென். நீ மேலாவாய், நீ கீழ் ஆவது இல்லை. அந்த இல்லை தான் ரொம்ப முக்கியம். நீ ஒரு ஸ்டாண்டர்டில் இருக்கிற அப்படின்னா உனக்கு எதிர்நிலை இல்லை. கர்த்தர் உன்னை வால் ஆக்காமல் அப்படின்னா நீ தலையாவாய். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ என்றென்றைக்கு தலையாக தான் இருப்ப. ஆமென். நீ வால் ஆவது இல்லை, நீ கீழ் ஆவது இல்லை, என்றென்றைக்கு மேலே தான் இருப்ப. அங்கே அந்த எதிர்நிலையை இல்லாமல் செய்கிறார். இதுவே தேவன் நமக்கு கொடுத்த மாபெரும் வாக்குத்தத்தம். ஆமெனா. நீ 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 தலையை நீ என்னன்னைக்கு தலையாக தான் இருப்ப, நீ வால் ஆவது இல்லை. நீ என்னன்னைக்கு மேலே தான் இருப்ப, நீ கீழ் ஆவது இல்லை. நீ அவர்களை ஆளுவாய், அவர்கள் உன்னை ஆளுவது இல்லை. அப்படின்னா நீ கடன் வாங்குவது இல்லை. கர்த்தர் நீங்க கொடுக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் அப்படியே நம்முடைய தலையில என்றென்றைக்கும் நிறைந்திருக்கும். ஏனென்றால் இந்த சீயோனுக்குரியவர்கள் தான் ஆளுகை செய்கிறவர்கள். இந்த சீயோனுக்குரிய இந்த மகிமை தான் ஆளுகை செய்கிறவர்கள். சீனாய் மலை என்பது வார்த்தை எழுத்தை பார்த்து நடிக்கிறது, எழுதி கொடுத்தது. ஆனால் சியோன் மலை என்பது ஆளுகை செய்கிற மலை. இந்த சியோன் மலைக்குத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்மை அழைத்திருப்பது எதுக்காகனா, நம்மளை வாலாக்காமல் தலையாக்குவதற்காக, நம்மை கீழாக்காமல் மேலாக்குவதற்காக, நாம் கடன் இல்லாமல் எல்லா ஜாதிகளுக்கும் கடன் கொடுப்பதற்காகத்தான் நம்மை அழைத்திருக்கிறார். இதுதான் இந்த பால சிங்கத்தினுடைய மகிமை. மறுபடியும் கூட அந்த இன்னொரு வசன வாசிங்க, ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம். இந்த பாலசிங்கம் என்ன செய்யும்? 31 அதிகாரம் 4 வசனத்தை வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 31:4. கர்த்தர் என்னுடனே சொன்னது, சிங்கமும் பாலசிங்கமும் தங்கள் இரையை பிடித்திருக்கும் போது கெர்ச்சித்து தங்களுக்கு விரோதமாய் கூப்பிடுகிற திரளான மேய்ப்பரின் சத்தத்தினாலே கலங்காமலும் அவர்கள் அம்மலியினாலே பணியாமலும் இருக்கிறது போல சேனைகளின் கர்த்தர் சீயோன் மலைக்காகவும் அதன் மேட்டுக்காகவும் யுத்தம் பண்ண இறங்குவார். ஹல்லேலூயா. அப்ப என்ன சொல்றாருன்னா, இந்த பாலசிங்கம் என்று சொல்லுவது அது சியோனின் அனுபவத்துக்குள்ளே கொண்டு போய் எதுக்கும் பயப்படாது, எந்த ஒரு மாம்சிக பலவீனத்துக்கும் பயப்படாது. தைரியமா நின்று எல்லாவற்றையும் சிலுவையில் பிடரி மயிரை பிடித்து அடித்து தான் இந்த பாலசிங்கம் தன்னுடைய பொறுப்பை ஏற்றிருக்கிறது. அப்போ இது சியோன் என்கின்ற அந்த மலையில் அந்த மேட்டுக்காக தான் இந்த பாலசிங்கங்களை தேவன் பயிற்றுவிக்கிறார். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல்
ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். ஆக சீயோன் மலைக்காகத்தான் கர்த்தர் இந்த பால சிங்கங்களை உருவாக்குகிறார். இந்த சீயோன் என்பது தேவனுடைய சிங்காசனம். ஆமெனா. நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதிலே என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்று என்னுடைய பரிசுத்த பர்வதம் சீயோன் என்று சொல்லுகிறார். இந்த சீயோன் பர்வதத்தில் தான் பாலசிங்கமாகிய இயேசு ராஜா கர்ஜிக்கிறார், உருமுகிறார். அவருக்கு முன்னாடி ஒருத்தரும் நிற்க முடியாது. ஆமெனா. இந்த சீயோன் மலைக்கு தான் நம்மளை கர்த்தர் அழைத்திருக்கிறார். இந்த புதிய ஏற்பட்ட சபை என்பது நம்ம சீனாய் மலையில போயிட்டு அடிமைப்படல. சீயோன் மலைக்கு வந்துக்கிறோம் ஆளுகை செய்வதற்கு. நம்முடைய தலையை அவர் உயர்த்திருக்கிறார். அவர் நம்மை வாளாக்காமல் நம்மை தலையாக்கிறார். இந்த வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். இந்த சம்பவங்கள் ரொம்ப முக்கியமானது. வைத்து வாசிக்க போல எபிரேயர் நிருபம் 12வது அதிகாரம் 22 வாசிப்பாகலாம். எபிரேயர் 12:22. நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் சீயோன் மலையினிடத்திற்கும். முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். முதல்ல அவர் சொல்றது எங்கன்னா சீயோன் மலை அப்படின்னு சொல்லுவார். 8 காரியம் எங்கே சொல்லுவார். இதை வாசித்து நம்ம முடிக்க போறோம். இந்த 8வது மாதத்தில் தேவன் நம்மை இந்த சீயோன் மலையினிடத்திற்காக இந்த பால சிங்கத்தினுடைய பலத்தை கொடுத்து நம்மை ஆளுகை செய்வதற்காக அவர் அழைத்திருக்கிறார். முன்னாடி எங்க இருந்தாங்க? பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்கள் எங்க இருந்தாங்கன்னா அவங்க சீனாய் மலை அடிவாரத்தில் இருந்தாங்க. எங்க இருந்தாங்க சொல்லுங்க? எங்க இருந்தாங்க? சீனாய் மலை. அந்த சீனாய் மலை தண்டனைக்கு நேராய் கொண்டு போகும். ஆனால் கிருபையினாலே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம் நம்ம மேலே பரிபூர்ணமாக இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்துக்குள்ளே நீங்கள் வரல, நீங்கள் புதிய ஏற்பாட்டு காலத்துக்குள்ள சீயோன் மலையினத்திற்கு ஆளுகை செய்வதற்கு, உங்கள் தலை உயர்த்தப்படுவதற்கு. ஆமெனா. இந்த சம்பவத்தோடு இணைச்சு நம்ம முடிக்க போகிறோம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம்ம எதற்காக தேவன் அழைத்திருக்கிறார் என்றால், தேவனுக்கு அவருக்கு குமாரர்கள் தேவை, பிள்ளைகள் தேவை. தேவனுடைய பிள்ளைகள் பால சிங்கங்கள். அது தலை உயர்த்த, தேவனால் தலை உயர்த்தப்பட்டவர்கள். அப்போ யாருக்குள்ள அந்த தலை உயர்த்தப்படுன்றா, தேவனுடைய பலத்த பராக்கிரமமாகிய அவருடைய வார்த்தையின் அபிஷேகம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். இப்ப தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும். நல்லா கவனிக்கணும். 1 எத்தனை? 1. அடுத்தது ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும். 2. அப்புறம் 1000 தேவ தூதர்களிடத்திற்கும். 3 ஆச்சு. அப்புறம் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும். நம்முடைய பெயர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே சீயோனிலே அஸ்திபாரமாக, அந்த சீயோனிலே அந்த அஸ்திபார கற்களிலே நம்முடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. அதுதான் சர்வ சங்கமாகிய சபை. இந்த சபைதான் தேவனுடைய அந்த மீட்பின் திட்டத்தினுடைய நோக்கம். தேவனுடைய மனிதர்களை மீட்கிற அந்த மீட்பின் திட்டம் என்னவென்றால் அது சர்வ சங்கமாகிய சபை. 4 ஆச்சு. அப்புறம் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவன். 5. ஆமெனா. யாவருக்கும் நியாயாதிபதியாக தேவனிடத்திற்கும். 5 ஆச்சு. அப்புறம் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகள். 6 ஆச்சு. எத்தனை ஆச்சு? 6. பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகள். அடுத்தது 7வது புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும். 7 ஆச்சா? 8வது ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்துக்கு வந்து சேர்ந்தீர்கள். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லாமா? இந்த 8 ஆசீர்வாதங்களும் இந்த 8வது மாதத்தில் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன் என்று கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். ஆமெனா. இந்த பால சிங்கத்தினுடைய அந்த அளவுகோல், இந்த 8 ஆசீர்வாதமும் நம்ம தலையின் மேல பரிபூரணமாய் தேவன் சுமத்தி இருக்கிறார். இந்த சீயோன் மலையிடத்திற்கு வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இந்த பூமியில 1000 வருட அரசாட்சி செய்வோம். இந்த 1000 வருட அரசாட்சி முடிந்த பிற்பாடு நித்திய காலமாய் அவரோடு ஆளுகை செய்வோம். நல்லா கவனிங்க. அந்த ஆளுகையில் நமக்கு என்ன நடக்கும் தெரியுமா? கிறிஸ்துவினுடைய அந்த பரிபூரணம், தேவனுடைய அந்த மகத்துவத்தை நம்ம அறிய 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 அந்த அவரை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த அறிவு, அதுதான் அவருடைய வார்த்தையினுடைய பராக்கிரமம். அந்த வார்த்தை வந்து பரிபூர்ணமான அன்பு. வேற என்ன நடக்கும் நமக்கு? என்ன நினைக்கிறீங்க? பிந்தின நித்தியத்தில் கிறிஸ்து இயேசுவினுடைய மகிமையை நம்ம அறிந்து கொண்டே இருப்போம். அவர் இந்த வார்த்தையின் வல்லமைகள் எல்லாம் நமக்கு விளங்கிக் கொண்டே இருப்பார், நமக்கு விளங்க செய்து கொண்டே இருப்பார். ஆக நீங்கள் வந்து சேர்ந்தீர்கள்,
நீங்கள் வந்து சேர்ந்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போனா நமக்கு தேவன் ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். அவர் நம்முடைய தலையை உயர்த்திருக்கிறார். அவர் நம்ம என்றென்றைக்கும் அவர் ஆதரிக்கிற தேவனாய் இருக்கிறார். இப்போ வெளிப்படுத்தின விசேஷத்தில் இந்த வசனம் எப்போது நிறைவேறுகிறது என்பதை பார்க்கலாம். 20ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் 20ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 4ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன். இந்த சிங்காசனங்கள் தான் பாலசிங்கம். ஆமெனா. இந்த சிங்காசனங்கள் தான் சிங்காசனம் அல்ல, சிங்காசனங்கள். பாலசிங்கங்கள் எல்லாம் என்ன செய்யுதுன்னா, இயேசுராஜாவோட 1000 வருட அரசாட்சியிலே ஆளுகை செய்யும் போது இந்த பூமியில அவரோடு ஆளுகை செய்யறாங்க. வாசிப்பகலாம். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். இந்த பாலசிங்கங்கள் தேவகுமாரனாம் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஆளுகை செய்கிற இந்த கூட்டங்கள் அவரோடு கூட உட்காருகிறது. ஏனால் தேவனால் இந்த தலை உயர்த்தப்பட்டிருக்கிறது. இது வாலி இல்ல, நீ வாலி இல்ல, நீ தலை. நீ வாலாக்காமல் அப்படின்னா வாலி இல்ல, நீ என்றென்றைக்கும் தலையாய். இது நித்திய ஜீவனை குறித்த நித்திய காலமாய் அவருடைய அரசாட்சிக்குள்ள போகிற மகிமை. நீ வாலாக்காமல், நீ வால் கிடையாது, என்றென்றைக்கும் தலை. நீ சிங்காசனத்தில் உட்கார்ந்திருப்பாய். அவருடைய புண்ணியத்துக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். என் தேவாதி தேவனுடைய இந்த இரக்கம், அவருடைய அன்பு, அவரை சுற்றி சிங்காசனங்கள் இருக்கிறது. 24 சிங்காசனங்கள். அந்த 24 சிங்காசனங்கள் தான் அந்த மூப்பர்கள், அவர்கள் ஜெயங்கொண்டவர்கள், அவர்கள் ஜெயங்கொண்ட பால சிங்கங்கள். ஆமென். இதெல்லாம் பயங்கர ஆழமான சத்தியங்கள். அன்பானவர்களே, இந்த சத்தியத்துக்குள்ள நம்ம போகணும்னாக்கா நல்லா கொஞ்சம் இந்த 1 by 1 இந்த சத்தியத்தை நம்மளால் விளங்கிக் கொள்ள வேண்டும். வாலாக்காமல் என்பதில் நித்திய தலை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சிங்காசனத்தில் என்றென்றைக்கு உட்கார்ந்திருக்கிற கூட்டம். ஆமென். இந்த வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வசனத்தை வாசித்து இங்கே வரலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. இந்த சம்பவத்தோடு தான் கனெக்ட் பண்ணி முடிக்கணும்னு சொன்னேன். நல்லா அதை கனெக்ட் பண்ணி நல்லா புரிஞ்சுக்கங்க. அதுதான் தான் இந்த முடிக்க போகிறேன்னு சொல்கிறேன். முடிக்க போகிறேன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க இல்லையா? அதை தான் முடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு நான் அதை கனெக்ட் பண்ணி சொல்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்க. வாசி பல 1 வாசி. இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல் என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பியது. உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம். வானத்தில் ஒரு சிங்காசனம் என்பது சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தவர் பார்வைக்கு வஜ்ரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. இதுதான் பால சிங்கங்கள், ஜெயங்கொண்டவர்கள். இவர்கள் வால் ஆக்காமல், உன்னை நான் வால் ஆக்கல, நீ கீழ் ஆகல, உன்னை வாலாக்காமல் தலையாக நான் நிறுத்தினேன். என் சிங்காசனத்திலே உங்களை உட்கார வைத்திருக்கிறேன். இவர்கள் ஜெயங்கொண்ட மூப்பர்கள், இவர்கள் வார்த்தையிலே பலம் பெற்றவர்கள், தேவனுடைய பரிசுத்த ஆவியினுடைய பலத்தில் தேவ சித்தம் செய்தவர்கள், தேவ சித்தம் செய்த ஜெயங்கொண்டவர்கள். ஆமெனா. தேவனை எல்லா காலத்திலும் மகிமைப்படுத்தின, மகிமைக்கு பாத்திரவான்களாக இருக்கிறவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி அந்த சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். இந்த உட்காருகிற அனுபவம் தான் என்றென்றைக்கும் தலை. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆமெனா. நீ நிக்கலமா, உட்கார வைக்கிறார். எந்த பிரதான ஆசாரியனும் தேவனுடைய சமூகத்தில் உட்காரக்கூடாது. ஆனால் ஏலி உட்கார்ந்துருப்பாரு, அதான் நாசமாக போயிட்டாரு. ஆமெனா. ராஜா தான் உட்காரணும். ஏன்னா ஆசாரியன் தான் பின்னாட்களில் ராஜாவாக மறுரூபமாகிறான். அவனுக்குள்ள ஆசாரியத்துவம் பரிபூர்ணப்பட வேண்டும். இந்த உட்கார்ந்திருக்க கண்டேன். தேவனை சுற்றிலும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய 24 மூப்பர்கள், இந்த பால சிங்கங்கள் அவரை சுற்றி உட்கார். காரணம் நான் அறிவுமடி சொல்கிறேன், ஒரே ஒரு காரியம், இவர்களுக்குள்ள வார்த்தையின் வல்லமை, வார்த்தையின் வெளிச்சம், வார்த்தையினுடைய தோராவின் பரிபூர்ணம், தேவனுடைய வார்த்தையினுடைய பரிபூர்ணம் இவர்களுக்குள்ளே கிரியை செய்கிறது. அதனால் அவர்களை உட்கார்ந்திருக்க கண்டேன் என்பதுதான் தலை. நான் முடிக்க விரும்புகிறேன். தலை என்பது உட்கார்ந்திருக்க கண்டேன். தேவன் தம்முடைய சிங்காசனத்தில் தம்முடைய பிள்ளைகளை, ஜெயங்கொண்ட பிள்ளைகளை
அவர் உட்கார செய்கிறார். அவர்கள் வெண்வஸ்திரம் தரித்திருக்கிறார்கள், தங்கள் சிரசிலே பொன்முடி சூடியிருக்கிறார்கள். அந்த தலையில பொன்முடி இருக்கிறது, அதுதான் உயர்த்தப்பட்ட தலை. அல்லேலூயா. நீ வாளாக்காமல், உனக்கு வாளே இல்லை, நீ என்னன்னைக்கு தலைதான், நீ தான் பாலசிங்கம். இந்த பாலசிங்கம் தான் இந்த 24 மூப்பர்கள். இவர்கள் தான் ஜெயங்கொண்ட சபை. இதுதான் எப்தாவின் மகள். தங்களுடைய மாம்சத்தை ஜெயங்கொண்டவர்கள், தம்முடைய கன்னி தன்மையை தேவனுக்கென்று ஒப்பு கொடுத்தவர்கள், தேவனுக்கு பரிசுத்தமான உத்தமிகள். இவர்கள் தான் மீட்கப்பட்டவர்கள். இவர்கள் தான் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட இவர்கள் ஜெயங்கொண்டவர்கள். இவர்கள் மரணத்தை காணாமல் மறுரூபமாகிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தங்கள் சிரசிலே பொன்முடி சூடி, தங்கள் சிரசிலே பொன்முடி சூடி, அந்த சிரசிலே பொன்முடி சூடுவது தான் உன்னை வாளாக்காமல் தலையாக்கினேன். உனக்கு வாளே இல்லை, பரிபூரணம். இது மகிமையான வார்த்தை. உனக்கு வாள் இல்லை, நீ பரிபூர்ணம். உங்கள் தலையில் பொன்முடி வெண்வஸ்திரம் தரித்திருக்கிறார்கள். இவர்கள் சிங்காசனங்களே உட்கார வைத்து விட்டார் ஜெயங்கொண்டவர்கள். இதுதான் இந்த பாலசிங்கம். இந்த பாலசிங்கம் தான் என்ன செய்கிறாங்கன்னா, வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டதும் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மணவாட்டியை அரண்மனைக்குள்ளே கொண்டு போய், அந்த அரண்மனைக்குள்ளே இந்த பாலசிங்கம் அரண்மனைக்குள்ளே கொண்டு போய் அங்கே என்ன செய்கிறார் என்று சொன்னால், தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில் ஸ்தாபிப்பதற்காக அவர் 5ஆம் அதிகாரத்தில் போய் புஸ்தகத்தை வாங்கி முத்திரைகளை உடைக்கிறார். ஆமேனா? சரி, கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதுக்கு பிற்பாடு 7 ஆண்டுகள் கழித்து கர்த்தர் இந்த பூமியில் அரசாட்சி செய்ய வருகிறார். அப்போதான் இந்த பாலசிங்கங்கள்லாம் தலை, தேவனால் உயர்த்தப்பட்ட தலைகள் எல்லாம் ஆளுகை செய்கிறது. அதுதான் 20ஆம் அதிகாரம். இப்போ வாசிப்பால தொடர்ந்து 4ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்து, மறுபடியும் சொல்றேன், உட்கார்ந்தார்கள். சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறது தான் அங்கே உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாவாய் என்கின்ற அந்த மகிமை. நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. என்னப்பா இது? நம்ம என்ன செய்ய போறோம்? என்ன செய்ய போறோமா? என்ன செய்ய போறோம்? நியாய தீர்ப்பு. யாருக்கும் பயமா இல்லை? எவ்வளோ பெரிய மகிமைக்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். சபையில் இருக்கக்கூடிய நம்ம எல்லாம் பாலசிங்கங்களாக நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி. அப்போனா நமக்குள்ள எவ்வளவு சுத்திகரிப்பு நடக்கணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நமக்குள்ள இருக்கிற பாவங்கள்லாம் சுத்திகரித்து, எப்தாவின் மகள் அந்த மாம்சத்தை ஜெயங்கொண்டு அவள் மலையின் மேல் போய் அங்கே தன்னுடைய கன்னிமைக்காக அங்கே துக்கம் கொண்டாடி உபவாசித்து இந்த மாம்ச சரீரத்துக்காக போராடி கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற அந்த அனுபவம் எப்தாவின் மகளுக்குள்ளே வருகிறதே, அந்த அனுபவம் நமக்குள்ள தனி உபவாசம் எடுக்கிற அந்த அனுபவம் நமக்கு வேணும். அதுதான் ஜெயம் இருக்குது. அந்த போஜனத்தை வெறுத்து, இந்த மாம்சீகமான இந்த அழிஞ்சு போகிற அந்த காரியத்துக்கு, அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல அப்படின்னு கர்த்தர் சொல்லுவார். நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைக்கிற போஜனம் அவருடைய வார்த்தையின் வல்லமை. அப்போ இந்த மாம்சத்தை ஜெயம் கொடுறது என்பது சாதாரண விஷயம் அல்ல. போராடி பிடரி மேல பிடிச்சி அடிக்கணும். இதை ஆமேனா? நம்முடைய விரோதி யாரு? இந்த மூஞ்சி தான், இந்த நியாயப்பிரமாணம் தான் நம்முடைய விரோதி. பிடரி மேல பிடிச்சி அடித்து சாகடிக்கணும் சிலுவையில். அதுதான் உபவாசம். நியாயத்தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த அதிகாரம் எங்கே வந்துச்சு? உட்காந்து வசந்த தியானம் பண்ணுறோமே, வசந்த ஆராய்ச்சி பண்ணுறோமே, வசனத்தை உட்காந்து தேவனுடைய மகத்துவம் எப்படிப்பட்டது, கிறிஸ்துவின் மகிமை எப்படிப்பட்டது என்பதை உட்காந்து நம்ம தியானிக்கிறோமே, அதில் தான் வந்துச்சு. அப்போ நம்ம எந்த அளவுக்கு வசனத்தை கேட்குறோமோ எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துடும். அப்போ ஞாபகத்துக்கு கொண்டு வந்துடுவார். இப்போ நம்ம தியானமான சத்தியம்லாம் ஒரு சில விஷயங்கள் மறந்து போயிருக்கும். ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் ஞாபகத்தில் கொண்டு வந்து நிறுத்திடுவார். இப்போ இந்த பாலசிங்கம் நிமிர்ந்து நிற்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற பலகைகள் மறந்து போச்சு தானே? ஆமேனா? மறந்து போச்சா இல்லையா? மறந்து போச்சு. ஆசரிப்பு கூடாரத்தில் 1 by 1 அப்படியே லிங்க் பண்ணி, லைன் பண்ணி அப்படியே கொண்டு வர பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு பலம். பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்குள்ள ஞாபகப்படுத்தி. ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கக்கூடிய பலகைகள் 48 பலகைகள் ஞாபகம் தான் இல்லையா? அதெல்லாம் அப்படியே லைனில் இருக்கணும். அப்படியே ஃபிங்கர் டிப்ஸில் அந்த ஸ்டடிலாம் இப்போ எதுக்கு? அதுதான் பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வந்து அந்த நிமிர்ந்து நிற்கிற பலகைகள் 48 பலகைகள் அங்கே சூழ்ந்திருக்கும். அதெல்லாம் நம்ம பார்த்தோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆக இவர்களுக்கு நியாயத்தீர்ப்பு கொடுக்கிற அந்த அதிகாரம். இப்போ கவனி, இப்போ நான் விஷயத்துக்கு வரேன். நீ ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்தனா ஒருத்தனும் உனக்கு முன்னாடி வாலாட்ட முடியாது. ஆமேனா? ஒருத்தனும் உன் வார்த்தைக்கு எதிர்த்து நிற்க முடியாது. இதுதான் பாலசிங்கம்.
அதுதான் நீங்க சொல்ல வர்றது. கர்த்தர் இங்க என்ன சொல்றாருன்னா, அவர்களுக்கு நியாயத்தீர்ப்பு கொடுக்கும்படி அதிகாரம், என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறீர். ஜட்ஜ்மெண்ட் நீ கொடுக்க போற. எங்க அப்பாவுக்கு தான் மகிமை. ஏசப்பா நாமத்தில் ஏசு ராஜாவை தான் தேவர்களிலே அவருக்கு ஒப்பானவர் யார், அவருடைய நாமம் என்றென்றைக்கும் துதிக்கப்படுவதாக என்பதை குறித்த ஒரு வெளிச்சத்தில் நாம் என்ன செய்வோம்னா, நீங்க நியாயத்தீர்ப்பு கொடுப்போம். சரி, யார் யாரெல்லாம் இந்த நியாயத்தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட் கூட்டத்தில் இருப்பாங்க? தொடர்ந்து வாசிக்க பார்க்கலாம். இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரசேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே 1000 வருஷம் அரசாட்சி. அல்லேலூயா. இதுதான் அந்த அரசாட்சிக்குத்தான் இந்த பாலசிங்கம். இந்த நீ வாளாக்காமல் நான் உன்னை தலையாக்குவேன் என்று சொல்லுகிறார். இதனுடைய இந்த உயிர்த்ததுடைய வரிசையில் நம்ம பார்த்தோம். ஞாபகம் எப்பப்பெல்லாம் உயிர்த்தெழுந்துக்க போகிறாங்க, சாட்டெலாம் இருக்குது. எடுத்து போய் வீட்டில் பாருங்கள், அந்த சாட்டு கொடுத்துருக்கேன். இருக்காது இருக்கா இல்லையாம்மா? சாட்டில் இருக்கா? அந்த சாட்டில் கொடுத்துருப்போம் பாருங்கள். பழைய ஏற்பாட்டுக்கு பல பரிசுத்தவங்களை எப்போ உயிர்த்தெழுகிறாங்க, பொதுவான இரத்த சாட்சி எப்போ உயிர்த்தெழுறாங்க, புதிய ஏற்பாட்டு கால பரிசுத்தவங்களை எப்போ உயிர்த்தெழுறாங்க, சபை எப்போ வருகையில் போகுது, ரகசிய வருகை, சபை எடுத்துக்கொள்ளப்படுதல், அதுக்கப்புறமா புதிய ஏற்பாட்டுக்கால ரத்த சாட்சிகள் எப்போ உயிர்த்தெழுறாங்க, அப்புறம் வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பு எப்போல்லாம் அந்த சாட்டில் போட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கலரெல்லாம் போட்டு கொடுத்துருப்போம் பாருங்கள். அது வீட்டில் இருக்கும், எடுத்து தேடி பாருங்கள். கர்த்தர் நல்லவர். இப்போ நான் தொடர்ந்து வாசித்து முடிக்கலாம். இப்போ மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியர் இருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். ஆசாரியர் என்பது அன்பில் பரிசுத்தமும், அரசாளுவார்கள் என்பது குற்றமற்ற வாழ்க்கையும். இதுதான் அந்த பாலசிங்கத்தினுடைய குணாதிசயம். நம்மை தேவன் வாளாக்காமல் தலையாக்குகிறார் என்பது, நம்மை சிங்காசனத்தில் உட்கார வைக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொண்டு தேவனை நாம் ஸ்தோத்தரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நித்திய காலமாய் பிந்தின நித்தியத்தில் அந்த சியோன் எருசலேம் என்கின்ற அந்த பரம எருசலேமுக்குள்ள நாம் என்றென்றைக்கும் தேவனுடைய மகிமையை நாம் அனுபவித்து கொண்டே இருப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, அவருடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்கும் துதிக்கப்படுவதாக. இந்த மகிமைக்காகத்தான் தேவன் நம்ம என்ன செய்கிறாரு, அழைத்திருக்கிறார். நாம் என்றென்றைக்கும் வாளாக்காமல் தலையாக்கி நம்மை அவருடைய சிங்காசனத்தில் உட்கார வைத்து நம்ம என்றென்றைக்கும் நம்மை ஆளுகை செய்யக்கூடிய அந்த அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம முழங்கால் நின்று கர்த்தரை நாம் ஸ்தோத்தரித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். பரலோக பரமபிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உங்க சர்வ வல்லமையுள்ள கரங்களுக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே,